ராஜராஜ ராஜேந்திர சோழனும் கிருபாகரனும் பெரியவர் அன்பரசனும் அதே மாதிரி ஒருத்த இந்த மண்ணை காப்பாத்த வருவான். செல்வம், யாருக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா, அது ஒரு டம்மி பீஸ்பா. துபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அப்படி பார்க்க முக ஸ்டாலின் என்ன கருத்து தெரிவிச்சாரு? உதயநிதி ஸ்டாலின் என்ன கருத்து தெரிவிச்சாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன கருத்து தெரிவிச்சாரு? மறுபடியும் மாத்தி பேசுறீங்க. முதல்ல பெரியார் பெரியார் நீங்க அப்ப இல்லையா? பெரியாருடைய பேரன்னு இப்ப விஜய் வந்து சொல்றாரு. ஆனா பெரியாருடைய பேரன்னு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? இப்ப சீமான் அவர்கள் தானே. இப்ப மாத்தி பேசுறீங்க. அவருக்கும் அந்த காலகட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ல. அப்ப நீங்க புரிதல் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சேன். அதுதான் நான் ஆரம்ப கட்டத்துல நீங்க வந்து இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு. எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவாரு. இல்ல நீங்க வந்து ஒரு அடையாள அரசியல் பண்ணிருக்கீங்க. அந்த அடையாள அரசியல் தவறுங்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்கீங்க. திமுக அதிமுகவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி பேசல. இல்ல பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. சமீப காலமா அது எதிர்ப்பு நிலை குறைந்து இருக்கிறது. யார் சொல்றா? தொடர்ந்து எல்லாரும் நாங்களே பாக்குறோம். நீங்க பாக்குறீங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நீங்க பாக்குறீங்க. நாங்க பாக்குறோம் தானே பேசுறோம். இப்ப உங்களோட யூடியூப் சேனல் எடுங்க. உங்களோட யூடியூப் சேனல் எடுங்க. ஒரு கடைசி வீடியோ யாரோடதுன்னு பாருங்க. சரி, சாட்டை திருமணோட யூடியூப் சேனல் எடுங்க. கடைசி வீடியோ யாரோடதுன்னு பாருங்க. அவருடைய ஒவ்வொரு அணுகுமுறையையும் அவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுனால தான் உங்களை சுத்தி இந்த கேள்விகள் வருது. அவர் வந்து அடக்குமுறைக்கு அடுக்குமுறைன்னு சொல்றாரு. உங்களோட சேனல் நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? கார்த்தியா கேளுங்க. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. அப்படி பார்க்க முக ஸ்டாலின் என்ன கருத்து தெரிவிச்சாரு? உதயநிதி ஸ்டாலின் என்ன கருத்து தெரிவிச்சாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன கருத்து தெரிவிச்சாரு? விஜய் கருத்து தெரிவிக்கல. ஆனா அவங்க தரப்புல இருந்து உச்சநீதிமன்றம் இதுக்கான சட்டத்தை ஏற்றணும்னு அவங்க சொன்னாங்க. மறுபடியும் மாத்தி பேசுறீங்க. முதல்ல பெரியார் பெரியார் நீங்க அப்ப இல்லையா? பெரியாருடைய பேரன்னு இப்ப விஜய் வந்து சொல்றாரு. ஆனா பெரியாருடைய பேரன்னு தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? சீமான் அவர்கள் தானே. இப்ப மாத்தி பேசுறீங்க. அவருக்கும் அந்த காலகட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ல. அப்ப நீங்க புரிதல் இல்லாம நடந்துக்கிட்டீங்களா? அதுதான் நான் பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேங்க சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஆரம்ப கட்டத்துல நீங்க இல்ல நீங்க வந்து அடையாள அரசியல் பண்ணிருக்கீங்க. அந்த அடையாள அரசியல் தவறுங்கிறதுனால அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கீங்க. ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம். இதே விஷயத்தை தான் வந்துட்டு ஏடிஎம்கேயும் பண்றாங்க, டிஎம்கேயும் பண்றாங்க. நீங்க தான் சொல்றீங்க அவங்க தான் எதிரி, அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க. அவங்க எடுத்து பேச மாட்டேங்கிறீங்கிறதா உங்க மேல இருக்க குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து அவங்களுடைய தொண்டர்கள் செய்கிற செய்கைகள் இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. போனாக ஏமாமே எப்ப வர போறாக காணோமே இன்னும் காணோமே. இது இப்ப தருமபுரியில ஜூம் மீட்டிங்ல போட்டு பெண்ணாகரத்துல ஒருத்தர் பாமகவில் இருக்க தலைவரோட பையன் நிக்க போறாரு. அது சீமானுக்கு பழக்கம். அதனால அங்க வண்டியில நிறுத்தக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. எப்படி எங்க போகுது பாருங்க. இப்படிதான் ஒவ்வொரு தொகுதிக்கும் பிளானே போறது. ஆளு பாக்க அப்படி இருந்தா, ரொம்ப கருப்பா இருந்தா, கைப்புள்ள நீதான்
என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு திக்கிட்டு நீ செத்த. பாப்புரெட்டிப்பட்டியில மக்கள் நீதி மையத்துல வந்து சீனிவாசன் ஒருத்தர் வராரு. அவர் 40 லட்சம் ரூபாய் தரண்டாரு. என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல. உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. இதெல்லாம் நான் சொல்லிலீங்க, இதெல்லாம் அங்க இருந்த பசங்க கேட்டு நெருக்கமான இருக்கு. இதெல்லாம் நீங்க கேளுங்க, அம்பலப்படுத்துங்கன்னு எனக்கு நாம் தமிழருக்குள்ள இருக்கிறவங்களே எனக்கு சொன்னது. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? கேபி அன்பழகன் முன்னாள் கல்வி அமைச்சரா ஆமா, இதுல நீ பாலக்கோட்ல நிக்க போறாரு. அங்கேயும் நம்ம அந்த சமூக ஆற்றலை நிறுத்தக்கூடாது, பேசிட்டோம். எப்படி இப்ப 10 நாளைக்கு முன்ன நீங்க பாருங்க, ஒவ்வொரு தொகுதியும் வியாபாரத்தை ஆரம்பிக்குது. இதை வாங்கி வைக்க முடியாது, அடுத்த தர கொடுக்கும், தங்கமா கொடுத்துருங்க. அதுவும் இப்ப இருக்க விலை இருக்க மாதிரி கொடுங்க. எப்படி ஏன்னா விலை ஏறிட்டே இருக்கு. இது 100% நான் கொண்டிருக்க கொள்கையின் மீது, என் தலைவனின் மீது சத்தியமாக அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பவர் ஒருவரிடம் சொல்லி, அவர் இன்னொருவரிடம் சொல்லி, அவரின் நண்பருக்காக இது எதுக்காக சொல்கிறேன் என்றால், இப்படித்தான் சாம்பார் அப்ப எனக்கு எரியுது. மிஸ்டர் டயஸ ஹேண்டில் பண்ணுங்க மிஸ்டர். கத்திட்டு வாங்க, அப்புறம் டயஸ ஹேண்டில் பண்ணுங்க மிஸ்டர். ஒரே நிமிஷம் பாத்துக்கலாம். அதாவது 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கி ஈடி வருது இங்கன்னு உடனே வாங்கி குடிச்சீங்களா? ஈடி தமிழக அரசின் அனுமதி. என் கண்மணி காதலி வேங்கவே இல்ல, அங்க சாதிய வன்கொடுமை நிகழல, அங்க ஒண்ணுமே இல்ல. அது வந்து யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளி. வணக்கம் புரிஞ்சிச்சு. திமுக அரசு பண்ணது யாரு? காவல்துறை முடிச்சா திமுக அரசு முடிச்சா? திமுக அரசு பண்ணி சொல்றோம். சரி கார்த்தி, நம்ம இப்போ சிறிய கட்சிகளை அவர் பாட்ல சம்பந்தம்ல வேங்கவே இல்ல. இத தவிர வேற எதுமே தெரியாது. இல்ல நீங்க நான் கேக்குறேன், நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். வேங்கவே இல்ல, மழை தண்ணில மலத்தை கலந்தவனு தமிழன் தான். அந்த தண்ணீர் அருந்தவன் தமிழன் தான். தமிழ் தேசிய அரசியல் பண்ற நீங்க என்ன புடிங்கிட்டீங்க? தமிழ் தேசிய அரசியல் பண்ற நீங்க என்ன புடிங்கிட்டீங்க? கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நானு ஆட்டத்தை ஆரம்பிப்போம். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்துவார் போறேன், ஆன்மீக பயணம் ஹரித்துவார் போறேன்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக சிபிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவர் பயணப்படுவதாக கூறப்படுகிறது. எப்பவும் போற மாதிரிதான் 4 கார் மாறி திருட்டுத்தனமா. அவருக்கு கார் மாறுறதும் கால் மாறுறதும் ஒன்றும் புதுசு கிடையாது. வெளில வரும்போது மாட்டிக்கிட்டாரு பிரஸ்ல. தனது பிரச்சார பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி சென்றுள்ள எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தார். அது தெரியக்கூடாதுன்னு கர்ச்சிஃபால மூஞ்ச மூடிட்டு வந்துட்டாரு. உள்துறை அமைச்சரை தானே பார்க்க போனீங்க, வேற யாரையும் பார்க்க போனீங்களா? அமித்ஷாவை பாக்குறதுன்னு அவ்வளவு கேவலமா? வெளில வந்தோடனே பத்திரிகைக்காரங்க அதை பிடிச்சிட்டாங்க. அவர் மாதிரியா இருக்கு, கர்ச்சிஃப் மூடிட்டு போறாரு அப்படின்னு போட்டு செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள்லாம் பிரேக்கிங் நியூஸ். அடுத்த நாள் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, முகமூடி அண்டிட்டு போனாருங்கிற இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அப்படி என்ன உள்ள டீலிங் நடந்தது? நீங்க மூஞ்சி துடைக்கிற அளவுக்கு போனது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார். அதுல பயங்கரமா இருக்கும், பிளைட் மாதிரி இருக்கும் அந்த வண்டி. அதுலயே அவருக்கு வேர்த்திருக்குன்னா அப்ப உள்ள என்ன பேசியிருப்பாங்க? வைகை புயல் வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, அந்த பேக்கரி டீலிங் கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் அரசியல்வாதி. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை அபராதம் விதித்ததை எதிர்த்து தாவேக தலைவர் விஜய் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனந்தி, தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தல் களத்தில் குதித்துள்ள நடிகர் விஜய் அவரது வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை அவருக்கு 1.5 கோடி அபராதம் விதித்தது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வணக்கம் மாப்பிள்ளை. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தது. வருமான வரித்துறை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் விஜய் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
என்னங்க பெரிய பணம் அத போய் என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? இல்ல அவரு அந்த மாதிரி அந்த பையன் நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான். என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. பொதுச் செயலாளரே, பயங்கரமா பசிக்குது, கொஞ்சம் மேகி ரெடி பண்ணுண்ணா. ஆனா தள்ளிவிட நீ பேசி முடிட்டு உள்ள நாளை யாரு கொடுமே. ஆனா நீங்க போய் சமைக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நன்றி, வணக்கம். For Maggie, 2 minutes autism speech. மேகி மேகி மேகி